உங்க குழந்தைங்களோட பல்லு சொத்தையா இருக்கா? லேசா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்பவே சொத்தையா இருந்தாலுமே சரி, நீங்க யூஸ்வலா என்ன ட்ரீட்மெண்ட் செய்றீங்களோ அதை செஞ்சுட்டு அது கூடவே இதையும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. காலையிலயும் நைட்டும் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணலாம். காலையில டைம் இல்லைன்னு சொன்னா எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் நைட் டைம் மட்டுமாவது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கடுக்கா பொடி, நல்ல கடுக்காவை உள்ள அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க கொட்டையை தூக்கி போட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அத்தன்டிக்கான பிளேஸ்ல இருந்து அந்த பொடி வாங்கிக்கோங்க. இந்த பொடியை அந்த எங்க அந்த கேவிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்க நல்லா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையிலேயே எடுத்து நல்லா அந்த இடத்துல ஃபில்லிங் மாதிரி இதை வச்சு அடைச்சிடணும். ரொம்ப பல்லு ஆழமான சொத்தையா இருந்தாலுமே இதை நீங்க செஞ்சுட்டு வரலாம். இது ரொம்பவே நல்லா அவங்களோட பல்ல ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பொதுவா என்ன நினைப்பாங்க, பல்லு சொத்தையாயிடுச்சுன்னா அதை புடுங்கி போடுறது மட்டும்தான் சொல்யூஷன். அப்படி இல்லவே இல்லைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. பல்லு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்குமே வாயில சொத்த பல்லு இருக்கு, அதை புடுங்கி போட்டுடுறாங்க சின்ன வயசுலயே. அப்படி இல்லாம நம்மளுடைய எல்லா உறுப்புமே நம்ம கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே அதை சரி பண்ணிக்க தன்மை இருக்கு. அதுக்கான சரியான சூழ்நிலையை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும்.